நிறுத்து, அண்ணன் வந்துட்டாப்ல. வாங்க. காலையில தானே கோட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். எம்எல்ஏ சொல்ல வேண்டியதானே? சரி தலைவர். சொல்றேன் எம்எல்ஏ பாண்டி. வாங்க. எம்எல்ஏ எலிபாண்டி. வாங்க. எம்எல்ஏ எலிபாண்டி. வாங்க. எம்எல்ஏ எலிபாண்டி. வாங்க. எம்எல்ஏ எலிபாண்டி. போதும் போதும் போதும். ஹலோ, எங்க இருக்க? அண்ணா, மெட்ராஸ்காரன் ஒரு பையன் எங்க அண்ணன் பில்டிங்ல ஸ்டுடியோ போட்டிருக்கான்னு பசங்க சொன்னாங்க. நம்ம கட்சி போட்டோகிராஃபர் ஆகிட்டா அந்த போஸ்டர் ஃபிளெக்ஸ் எல்லாம் அடிக்க ஈஸியா இருக்கும்ல, ஓசியாவும் போயிடும். வேற என்ன சொல்லுங்கண்ணே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்கோ. சொல்லுங்க. ஜெயிக்கிறதுல என் கௌரவமே இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்க, மொத்த ஓட்டு நமக்கு தான். கூட யாராவது வந்திருக்காங்களா? அப்புறம் மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, மொத்த அணிகளோட தான் ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். என்ன ஒண்ணு, அனுஷ்கா மாதிரி ஒருத்தரையும் நயன்தாரா மாதிரி ஒருத்தரையும் கூட்டுற சொன்னேன். அனுஷ்காக்கு அக்கா மாதிரி ஒண்ணு, மும்தாஜுக்கு அம்மா மாதிரி ஒன்னையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா பூட்டி இருக்காங்க. பூட்டி இருந்தா உள்ளதான் இருப்பாங்க. அண்ணன் எலிப்பாண்டி வாழ்க! 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 எப்படியா வந்தீங்க? வீடு பூட்டு போட்டுக்கல. போடா வெண்ண, நீ நான் திண்டுக்கல் பூட்டை போட்டு வச்சிருந்த அறைய நான் பூட்டு சுட்டி விட்டு தெரிஞ்சு. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும்? இட்லி, வடை, பொங்கல், ஆனியன் ரவா, ஆனியன் ஊத்தப்பம், வேற என்ன இருக்கு? நான் என்ன இப்ப இங்க உடுப்பி ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கேன். விதவிதமா போட்டு இருக்குடா வெண்ண. ஏய், சம்பளம் கொடுத்தே 3 மாசம் ஆச்சு. வந்த பட்டி விட்டுறாத. அங்க என்னடா குச்சு குச்சு ஓத்தாயே? இல்ல படுக்க வச்சு எடுக்கலாமா இல்ல நிக்க வச்சு எடுக்கலாமான்னு ஒரு சின்ன டிஸ்கஷன். இந்த பாரு, முதல்ல எடுக்கிறவனை கூப்பிடு. டேய் சில்வரே. அவன் சில்வர்னா இது என்ன பித்தளையா? வைரம். பார்த்து மேன்சர் போறாங்க. பாத்தியா, தலைவர்கிட்ட திமிரா பேசுறான் பாரு. டேய் மச்சான், சில்வர். என்னடா போட்டோ எடுக்க ஆள் வந்திருக்காங்கடா. முதல்ல அவங்க கிட்ட பணம் இருக்கான்னு கேளுடா. கரெக்ட், கேட்க மறந்துட்டேன். யோ பணம் இருக்கல்ல? ஏய், வீதியில பார்த்தா வெள்ளை வெட்டி, வீட்டுல பார்த்தா முல்லை மாதிரி, அப்படிப்பட்ட ஆள் நினைச்சியா? இங்க பாருடா, என் வீட்டுல பணத்தை ரொப்பிட்டு தான் ஏடிஎம்கே வரும். உனக்கு எப்படி வேணும்? 2000 500 200? டேய், இந்த பில்டிங் எங்க அண்ணனுக்கு நான் ஃப்ரீயா கொடுத்தது. அதுலதான் நீ ஸ்டுடியோ வச்சிருக்க. நான் இப்ப எம்எல்ஏ ஆக போறேன். விதவிதமா போட்டோ எடுக்கணும். அதுக்காகத்தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏண்டா, இவன் நான் சொல்றத நம்புறானா இல்ல நம்புற மாதிரி நடிக்கிறானா? மண்டைய வேற ஆட்டுறான். சவுண்ட கொடு. சாமாவு! வருகால சாமாவு! வெட்டிட்டு போங்க, அவனே எடுத்துக்குவான். எப்பவும் நரிப்பாண்டி தாண்டி ஓட்டு கேட்டு வருவாரு. இப்ப என்ன எலிப்பாண்டி அனுப்பிச்சு வச்சிருக்காப்ல? தம்பி அரசியலுக்கு வர அண்ணன் விரும்ப மாட்டாரு. உனக்கு விஷயம் தெரியாதா? எலிப்பாண்டி தான் நிக்கிறாரு, நரிப்பாண்டி நிக்கலையா? மறைச்சுக்கிட்டே போகாதடா. தலைவர் என் மூஞ்சியை பார்க்கணும்ல. முகத்துக்கு 30,000 ஓட்டு. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம். டேய், யாரை எடுக்கணுமோ எடுக்காத, மூஞ்சி முகரையும் பாரு. தேவையில்லாதெல்லாம் எடுத்து வை. இந்த மூஞ்சியை கூட எங்கடா ஓட்டு கேட்பேன்? தள்ளாகிட்டு தள்ளு, இப்படி தள்ளு. ஒண்ணு எடுக்க வேணா. வணக்கம். என்ன விஷயமும் வந்திருக்க? நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நீங்க தான் எனக்கு ஓட்டு போடணும். நீ நிக்கிறியா? அண்ணன் நிக்கலையா? இல்லையே, நான் தான் நிக்கிறேன். அப்படியா? எதை நம்பி நிக்கிற நீ? பணம் இருக்கு, படம் இருக்குல்ல, அதை நம்பி தான் நிக்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். என்ன எலிப்பாண்டி, கூட்டத்தை பார்த்தா ஜெயிச்சிரு போல தெரியுது. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் நம்பிக்கை வந்துருச்சு. அந்த ஊர் தலைவர் அவரே சொல்லிட்டாரு எப்படியா ஜெயிக்க வச்சிருன்னு. இங்க மட்டும் தான் கூட்டம் வருதா? இங்க மட்டும் இல்லைங்க, சந்து பொந்து இங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் இதே வரவேற்பு தான். அப்படியா? இன்னும் 4 பேரும் பார்க்க வேண்டியிருக்கு. வாங்க போவோம். விடாத வாங்க. ஈஸ்வரே, ஆமா, எங்க நம்ம பிள்ளை காணோம்? ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஏன் இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு போயிருக்கிறா? டிசி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தால, அதான் சனிக்கிழமை போய் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கா. சரி, பசிக்குதுன்னு சொன்னே, ஏதாவது எடுத்துட்டு வர்றியா? கொண்டு வராங்க. கொண்டு வர்ற, சீக்கிரம் கொண்டு வா. வரேங்க. இந்தாங்க. என்னது இது? பசிக்குதுன்னு பறந்தீங்கல்ல, நாங்க. வேண்டாம். என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்லைங்க. என்னன்னு சொல்ல. அட பரவாயில்ல சொல்லு. இல்லைங்க, நான் அதான் சொல்லிடுவோம், அப்புறம் நீங்க சிரிப்பீங்க. வீட்டுல ஒன்னும் அம்மனி இல்ல. சொல்லு, சும்மா சொல்லு. வாழைப்பழம் வேணான்னு சொல்ற குரங்க இப்பதான் பாக்குறேன். பாத்தீங்களா, நான் சொன்ன உடனே உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பே வராம சிரிச்சிட்டு இருக்காரு. என்னங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, வாழைப்பழம் குடுக்கிற குரங்க இன்னைக்கு தான் நான் பாக்குறேன்.
தேவையா அந்த ஆள்கிட்ட வாங்கி கொடுத்து புண்ணாக்கிக்காதேன்னா ஏன் சும்மா அவர்கிட்ட வாங்கி கொடுத்து புண்ணாக்கிக்கிற? அண்ணா நரிபாண்டி எம்எல்ஏ, அண்ணா நரிபாண்டி எம்எல்ஏ, அண்ணா நரிபாண்டி எம்எல்ஏ. கும்பலா வந்திருக்காங்க, என்னன்னு தெரியலையே. என்னங்க உங்க குரங்கு படம் வந்துருச்சு, போங்க. சும்மா நரிபாண்டி எம்எல்ஏ, அண்ணா நரிபாண்டி எம்எல்ஏ. அமைதி, யாரும் கூச்சல் போட வேண்டாம். இந்த தடவை எம்எல்ஏ தான் அடிக்கணும். முக்கியமானவங்க ஒரு 4 பேர் மட்டும் மேல வாங்க. சரிங்கய்யா. வாங்க. வணக்கம்மா. நரிபாண்டி 3 தடவை எம்எல்ஏவா இருந்தீங்க, இந்த முறையை நீங்க தான் நிக்கணும். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, நீங்க தான் நிக்கணும். ஐயா, உங்களை எதிர்த்து சதாசிவம் நிற்க முடியாதால நயவஞ்சகமாக தேர்தலில் உங்கள் தம்பியை இறக்கி விட்டான். ஆனால் உங்கள் தம்பி நிற்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். பெரியவங்க மன்னிக்கணும், இவருக்கு கொஞ்சம் இப்போ ஓய்வு தேவைப்படுது. இத்தனை வருஷம் கட்சிக்காக ரொம்ப உழைச்சிட்டாரு. இனிமே உங்களில் யாராவது கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன். ஐயா, சதாசிவம் எம்எல்ஏக்கு நிக்கிறதா பேசிக்கிறாங்க ஐயா. நிக்கட்டும், ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் நிக்கலாம். யார் வேணும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஐயா, சும்மாவே சதாசிவம் வீட்டையும் காட்டையும் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டார் ஐயா. சட்டமும் நீதியும் வேற அவர் பக்கம் இருக்குய்யா. இதுல அரசியலும் அவர் பக்கம் போயிடுச்சுன்னா நாம இந்த ஊர்ல வாழ முடியாதுங்க ஐயா. எலிபாண்டி இவரோட தம்பி தானே, அவரும் தானே எலெக்ஷன்ல நிக்கிறாரு. நீங்களாம் அவருக்கு ஓட்டு போடலாம்ல. மேல போயிடறாங்களா? நல்ல முடிவா சொல்லுவாரு. ஏன் மேல போயிருக்கிறல்ல, எப்படி ஒத்துக்க வச்சிருவாரு. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க ஐயா. அம்மா பெரிய நாயகி, நல்லா வாக்கா சொல்லு. இதுல ஒரு சீட்டு எடுங்க. உங்களுக்கு வெள்ளைப்பூ வந்திருக்குது. இந்த தடவை நீங்க தேர்தலில் நிக்கிறதுக்கு பெரியாயி வாக்கு கொடுக்கல. சரிம்மா, புரிஞ்சுதா? நாங்க போயிட்டு வர்றோம். சரிப்பா. வரங்க ஐயா, நாங்கள் வரங்க ஐயா. வரங்கய்யா. வாங்க. எலிபாண்டி, நம்ம ஜாதி ஓட்டை மட்டும் நம்பி இருக்க முடியாது. இன்னைக்கு அரசியல்னாலே சினிமாக்காரங்க தான். ஆமா எலிபாண்டி, அதனால அவங்க வந்தாதான் ஓட்டே கிடைக்கும். எவ்வளவு ஆகும்? ஒரு 2 ரூபா வரும். 2 ரூபா தானே? 2 ஹீரோயினை பிடிச்சி ஆட விட்டா போச்சு. வாயை பிளந்துட்டு ஓட்ட போட போறாங்க. ஹலோ, அந்த நடிகைகளை கூட்டு வந்து ஆட வைக்கணும். அதுக்காக ஒரு 2 ரூபா தேவைப்படுது. காலைல கொடுத்து விடுறீங்களா? ஓகே. சேட்ட சொல்லிட்டு பணம் தரேன்ட்டாரு. காலைல ஆட வச்சாரு. வரேன் எலிபாண்டி. சிவகாசி படத்துல நயன்தாராவை கூட்டு வந்து ஆட வச்சாங்களே, அத மாதிரி யாரையாவது ஆட வச்சு ஓட்ட அள்ளிடுவோம். ஆமா, இவன் எதுக்கு இங்க வர்றான்? யாரா இவனுங்க எல்லாம் வந்துட்டு போறாங்க? என்ன இப்ப வந்துட்டு போறானுங்களே, இவனுங்களை தான் கேட்கிறேன். இவங்கெல்லாம் என் கட்சி தொண்டர்கள் தான். ஏய், நீ கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கிறியா? நான் ஒன்னும் கண்ணை கட்டிட்டு போல, கண்ணை திறந்துட்டு தான் போறேன். ஆழம் தெரியாம காலை விடாதரா. நீச்சல் தெரிஞ்சவனுக்கு 1000 அடியா இருந்தான்னா 5000 அடியா இருந்தான்னா 2 ஒண்ணுதான். ஏதோ சொல்ல வர சொல்லு. எது எப்படி இருந்தாலும் நீ நல்லா இருக்கு. அது எனக்கு தெரியும். அட்வைஸ் பண்றதை விட்டு போட்டு நாளைக்கு ஆட போறத பாரு.